அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் திருவண்ணாமலை செயற்பாட்டாளர்கள் திருமிகு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். நாங்கள் ஸ்ரீ ஞானேஸ்வரனை இணைத்ததன் முக்கிய காரணம் இன்று திருகோணமலை அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. பௌத்த பீடாதிபதிகளின் அல்லது பௌத்த தேரர்களின் பௌத்த மதத்தை ஒரு கேவலமாக ஆக்கும் அளவுக்கு இன்று பௌத்த பீடாதிபதிகளாலும் இந்த பௌத்த குருமார்களாலும் இந்த கௌதம புத்தர் என்று நாங்கள் வணங்குகின்ற உலகத்துக்கு தர்மத்தை போதித்த அந்த கௌதம புத்தனையே ஒரு ஆக்கிரமிப்பின் அவமான சின்னமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்று திருகோணமலையில் ஒரு பௌத்தர் சிலையர் புத்த சிலை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். இதனுடைய பின்னணி, இது எப்பொழுது வைக்கப்பட்டது, எதற்காக வைக்கப்பட்டது, இதனுடைய காரணங்கள் என்ன? அதாவது முக்கியமாக வைத்த புத்தர் சிலையே திருப்பி எடுத்தார்கள், திருப்பி எடுத்த புத்தர் சிலையை திருப்பி கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த காணொளியிலே பார்க்கும் பொழுது அந்த புத்தர் சிலையை திருப்பி காவிக்கொண்டு வந்தவர்களே இலங்கையினுடைய சிங்கள காவல்துறையாகத்தான் இருக்கின்றார்கள். ஸ்ரீ ஞானேஸ்வரன், வணக்கம். வணக்கம். உயிரோடை தமிழ் வானொலியின் அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய ஸ்ரீவரனைக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஒரு மிகவும் ஒரு அந்தரமான ஒரு சூழலில், ஒரு கொதிப்பான சூழலில் நாங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேச வாய்ப்பளித்திருக்கின்றீர்கள். அதை பற்றி மிக காத்திரமாக நாங்கள் உரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. உலகளாவிய தமிழ் மக்களுக்கு அதனுடைய பின்புலங்களை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற இந்த பௌத்தர் சிலை, அதாவது கடற்கரை உரமாக வைக்கப்பட்ட இந்த புத்தர் சிலையை பற்றி உங்களுடைய அவதானிப்பை பற்றி கூறுங்கள். இந்த திட்டம் என்பது இது ஒரு சாதாரணமான திட்டம் அல்ல. நாங்கள் முக்கியமாக உங்களை அழைத்ததின் காரணம், மன்னிக்கவும், நீங்க திருவண்ணாமலை மைந்தனாக இருக்கின்றபடியால் இது கண்டிப்பாக மிகவும் ஆழமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்ப நீங்கள்லாம் இதுக்கு ஒரு சரியான பொருத்தமான ஆளாக இருக்க வேண்டும், உங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் நானும் இருக்கின்றேன். நாங்கள் இந்த திட்டத்தை, அதாவது இந்த ஒரு சிலையை வெறுமனே ஒரு சிலை என்று நோக்காமல் ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு திட்டத்தின் ஒரு அழகாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். உண்மையிலேயே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சிலைகளும் மிகவும் திட்டமிட்ட வகையில் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு திருவோணமலையை முற்றுமுழுதாக தமிழர்களின் கைகளில் இருந்து கபலீகரித்துக் கொள்ளும் ஒரே நோக்கத்தில் செயற்படுத்துகின்ற ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறையும் மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தமிழர்கள் இழந்து கொண்டே வருகின்றார்கள். இந்த இழப்பின் சின்னமாக வருவது பௌத்த சிலைகளாகத்தான் இருக்கின்றது. புத்த சிலை தான் வைக்கப்படுகின்றது. ஏனெனில் அதுதான் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தின் படி எவராலும் தொட முடியாத ஒரு உன்னத நிலை வழங்கப்பட்ட ஒரு சிலையாக இருக்கின்றது. அது ஒரு வடிவம் தான். அதுல புத்தரோட முகம், அந்த வடிவம் இருக்குது. ஆனால் அது புத்தர் அல்ல. அது ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் ஸ்ரீலங்கா சிங்கள பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பு வடிவத்தினை முன்னகர்த்துகின்ற ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். அதுக்கு எந்த மத அல்லது எந்த ஒரு அகிம்சை அல்லது எந்த ஒரு என்ன எந்த ஒரு வலுவையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது ஒரு ஆக்கிரமிப்பு சிலை. அது புத்தரே அல்ல. உண்மையில நாங்கள் அதைத்தான் விளங்கிக் கொள்ளணும். அது புத்தர் அல்ல. புத்தர் என்றவர் அவரை பற்றி நாங்கள் பேசுவதற்கு உண்மையை எனக்கும் கூட அறிவு காணாது அவரை பற்றி பேசுவதற்கு. ஆனால் அவருடைய சிலை என்று கூறப்படுகின்றது அது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னத்தின் அடையாளம். இந்த அடையாளம் ஏன் தற்பொழுது திருவோணமலையின் கடற்கரை ஓரத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது என்பதையிட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே கோணேஸ்வர் கோயிலை கபலீகரிப்பதற்கான முழு நடவடிக்கைகளும் சுமார் 50 ஆண்டுகால திட்டத்தினூடாக முன்னிறுத்தப்படுகின்றது. இந்த முன்னிறுத்தப்படுறதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், இன்றைக்கு கோணேஸ்வரர் கோயிலிருந்து பார்த்தீங்கள் என்றால் இப்ப புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு தான் இருக்குது. அதாவது கோணேஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடிய 2 முக்கிய தெருக்களின் ஒரு தெருவை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்னும் ஒரு பக்கமாக
விடயங்கள் அங்கு நிறுவப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் மிக நேர்கோட்டில் பார்த்தோமாக இருந்தால் கோணேஸ்வர் கோயிலிருந்து இந்த சிலை வைக்கப்பட்ட இடம் வரைக்குமான இடங்களில் 2 முக்கிய விகாரைகள் உருவாகிவிட்டன. 4 பீடங்கள் உருவாகி இருக்கின்றன. அதற்கென்று நிறைய நிலம் அங்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. ம். ஆகவே நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோணேஸ்வரர் கோயிலுக்கு போறதாக இருந்தால் இந்த 2 தெருவாலையும் இந்த 2 பிரதான வீதியினோடாகவும் உள்நோக்கி நகரைக்குள்ள அந்த இடம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குரிய இடமாகத்தான் காட்டப்படும். அதே நேரம் கோணேஸ்வரர் கோயிலோட அபிவிருத்தி திட்டம் என்ற அடிப்படையில் கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த போது கிழக்கின் மரபுரிமை அமைப்பு அல்லது கிழக்கின் தொல்பொருள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் 14 சிங்களவர்கள் நியமனம் பெற்றிருந்தார்கள். அதுல மிக முக்கியமான தலைமைத்துவத்தை எடுத்தவர் இன்றைக்கு குச்சவெளி பிரதேசத்தில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை கபளீகரம் செய்து வைத்திருக்கின்ற பிக்கு. அவருடைய திட்டங்களின்படி நாங்கள் கோணேஸ்வரர் கோயிலுக்கு போற தற்போதைய பாதையை நாங்கள் உள்ளுக்க போனோம் என்றால் அந்த கோட்டை வாசலை தாண்டி உள்ளுக்க போக இராணுவ விளையாட்டு மைதானம் வருது. அந்த இராணுவ விளையாட்டு மைதானத்தின் ஊடாக திருப்பி சிங்கள பாரம்பரிய விடயங்களின் ஊடாக சென்றுதான் கோணேஸ்வரர் கோயிலை சென்றடைய வேண்டிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் பொழுது எழுந்த எதிர்ப்புகளும் அதே வேளை இலங்கை முழுவதுமே ஏற்பட்ட கொந்தளிப்பாலும் அந்த திட்டம் தற்காலிகமாக பின்தள்ளப்பட்டதை ஒழிய கைவிடப்படவில்லை. அப்ப அந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக செயற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை உண்மையிலேயே உலகத்தின் மிக முக்கிய கவனத்தை ஈர்த்த 5 மாணவர்கள் படுகொலை ட்ரிங்க் ஆஃப் 5 என உலகளாவிய ரீதியில் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த படுகொலை நடந்த இடத்தில் இருந்து சுமார் 150 அடிக்குள்ளான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு நேர்கோட்டை வரைவோமாக இருந்தால் இந்த சிலையில் இருந்து முதலாவது பௌத்த விகாரை கோகர்ண விகாரைக்கான சங்கமித்தை விகாரைக்கான நேர்கோட்டை வரைவோமாக இருந்தால் அந்த பிரதேசம் முழுவதுமே சிங்கள பரம்பலுக்கு உள்ளாக போகின்ற அடையாளத்தை கொண்டிருக்கின்றன. அப்ப என்ன செய்வாங்க என்றால் அந்த அந்த சங்கமித்தை விடுதியில இருந்த இடத்திலிருந்து அப்படியே இந்த சிலை வைக்கப்பட்ட இடம் வரைக்குமான பிரதேசத்தை முற்றுமுழுதான சிங்களமயப்படுத்துவாங்க. அடுத்தது இப்ப நீங்கள் சிங்களவர்களோட போக்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப தம்புள்ள விகாரையை பார்த்தீங்கன்னா அது ஒரு விகாரை இல்லை, அது ஒரு சுற்றுலா தலம். அதே மாதிரியான சுற்றுலா தலங்களை இந்த பிரதேசம் முழுவதும் நிறுவிக்கொண்டு அதனூடாக இந்த தேசம் சிங்கள தேசம்தான் என்பதை நிறுவுவதனூடாகவும் நீண்ட கால அடிப்படையில கோணேஸ்வரர் கோயிலோட இருப்பு கேள்விக்குறியாக்குறது தான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. நீங்கள் மிக இதுக்கு முதல் நடந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வழக்கொன்று நடந்தது. அதாவது இந்த காலப்பகுதிக்கு முதற் காலப்பகுதியில, அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின காலப்பகுதியில் ஒரு வழக்கொன்று நடந்தது. அந்த நேரத்தில் கோணேஸ்வரர் கோயிலோட தலைவராக இருந்தவர் ஒரு மரக்கிளையை வெட்டியதற்காக தொல்பொருள் சட்டத்தை மீறினார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயத்தை உடனடியாக தீர்ப்பதற்காக கொழும்பிலிருந்து வந்த பௌத்த சாசன அமைச்சர் சொன்னது, மகாசேன மன்னன் கட்டிய விகாரையை உடைத்து தான் கோணேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. அப்ப அந்த இடத்துல நாங்களும் இருந்தோம். நாங்கள் அதை கேட்கல, நாங்கள் தியச்சு போனோம். எங்களுடைய சம்பந்தர் பாடிய பாடல் எங்கள் அரசியல் தலைவரை சொல்ல திருஞான சம்பந்தர் என்ற பாடல் பெற்ற திருத்தலம் இன்றைக்குள்ள அவருடைய காலம். என்னுடைய கணிப்பின்படி கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கு அந்த தலம் இருந்தது என்று எழுதப்பட்ட அந்த தலம் மகாசேன மன்னன் கட்டிய விகாரை உடைக்கப்பட்டு கட்டப்பட்ட கோயில் என்ற நம்பிக்கை அந்த அமைச்சருக்கு இருக்கின்றது. குலக்கோட்ட மன்னன் கட்டிய குலத்தையே தங்களாக்கி விட்டார்கள். அப்ப நீங்கள் இதை பார்த்தீங்க என்றால் அவங்களுடைய மனநிலையே இந்த பிரதேசம் முழுவதும் தங்களுடையது என்ற அடிப்படையில் தான் அவை மூவ் பண்ணி கொண்டு போயிடும். அதுண்ட ஒரு முயற்சியாகத்தான் இது கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் மிக காத்திரமாக செயற்பட இல்லை என்றால் இதுதான் இனி எங்களுக்கு நடக்க போற
அழிவின்ற மிக பிந்திய வடிவமாக கட்டியம் கூறப்படுது எங்களுக்கு. ம். ஏனென்றால் தவறாக வைக்கிறீங்கள் ஒரு சிலையை, சட்டத்துக்கு மிக முரணான சிலை. அந்த சிலையை நீங்கள் இரவோட இரவா அகற்றுறீங்க. அதிகாலையில திரும்பி திருப்பி கொண்டு வந்து வைக்கிறீங்க. பிரித்தோடுவது மிகச்சிறந்த வழியில இலங்கை அரசாங்கத்தின் பூரண ஆசியோட கொண்டு வந்து வைக்கிறீங்க. ம். ஆகவே இங்கு சட்டமீறலை செய்வது யார்? நீங்கள் எல்லாரும் சொல்றீங்களா இந்த என்பிபி அரசாங்கம் என்று. இந்த என்பிபி அரசாங்கம் தான் அந்த சட்டமீறலை செய்கிறது. செய்திருக்கிறது. அப்ப ஒரு அரசாங்கத்தின் உண்மையான முகம் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு இங்கு சான்றாக இங்கு குறுக்கிட்டு உங்களிடம் ஒரு கேள்வி உண்டு. இந்த என்பிபி அரசாங்கம் இப்பொழுது சட்டத்தை மீறி இருக்கின்றது. இதே என்பிபி அரசாங்கத்தில் தானே இந்த திருகோணமலையில் ஆம், தமிழ் பிரதிவர் இருக்கிறார். இதுல இது இப்ப நீங்கள் என்ன, அது ஒரு நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்தை சொல்றீங்க. இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமும் உங்களுக்கு சொல்லலாம். இலங்கை திருவோணமலை என்ற ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதி வெளிவிகார அமைச்சராகவும் இருக்கிறார். ஆமாம். ஒரு அமைச்சருக்கு அந்த வலு இருக்கிறது. இதை நீங்கள் இந்த நடந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்றால் சனிக்கிழமை பின்னேரமே இந்த வேலையை துவங்குறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அனைத்து அரசு அலுவலகங்கள் எதுவுமே செயற்படாத நேரத்தில் முழுமையாக தாங்கள் வேலை செய்யலாம். ம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலை நடக்குது. ஆமாம். திங்கட்கிழமை கொண்டாந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் கொண்டாந்து சிலையை வைக்கிறாங்க. அப்ப சனிக்கிழமை வேலை துவங்கியக்குள்ள இந்த பிரதி அமைச்சர் கண்ணை மூடிக்கொண்டிருந்தவரா. ம். ஒரு சட்டமுறை நிகழும் பொழுது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். ம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கல என்றால் இவர் என்ன செய்திருக்கலாம்? இவர் அந்த இடத்துக்கு தளத்துக்கு வந்து அந்த விஷயத்தை அறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். உடனடியாக எடுத்திருக்கணும். சரி, இது எல்லாத்தையும் பிடிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பேரை ஞாபகப்படுத்துறேன். நான் டக்ளஸ் தேவானந்தாவா உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. டக்ளஸ் தேவானந்தா. ஆமாம். அவர் அமைச்சராக இல்லாத ஒரே ஒரு அமைச்சரவை இப்பொழுதுதான் வந்திருக்கு. ம். இதற்கு முதல் இருந்த அனைத்து அமைச்சரவைகளையும் அமைச்சராக இருந்தவர். ஒரு புல்லை கூட தமிழ் தேசியத்தை நோக்கி புடுங்க முடியல அவரால். அப்படியா இருக்கத்தக்கன என்பிபியின் ஒரு பிரதி அமைச்சர் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் எதையாவது முன்னகர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ம். அவர்கள் நாங்கள் என்னென்று சொல்றது? இதுக்கு இதை விட படுமோசமான இன்னும் ஒரு அரசியல்வாதி 2009ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு பின்கதவால் தமிழர் பிரதேசங்களுக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் சுமந்திரன். அது எல்லோருக்குமே தெரியும். பேரை சொல்ல குறிப்பிடுகின்றேன். அவர் இப்பொழுது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்லுகின்றார், இந்த இப்ப இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் வந்து பதவி விலகணுமா. அப்ப இவர் இவ்வளவு நாளும் பதவியில் இருக்கும் பொழுது இவர் என்னத்தை செய்தவர்? தமிழர்களை துயிலுரிந்து அம்மனமாக்கியதுக்கு இவரும் சம்பந்தனுமே மிக பொறுப்பு கூற வேண்டியவர்கள். இப்ப இந்த இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகளை, நான் எனக்கே ஞாபகம் இருக்கு, உங்களோட நான் இந்த விஷயம் பல தடவைகள் காய்ச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஒரு நிலைமை எழும்பி இருக்கு. இன்றைக்கு சுமந்திரன் மட்டும் இல்லை, இல்ல ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பதவி வைக்கிற அத்தனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளைக்கு அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யும். ஆனா செய்ய மாட்டார்கள். அதை தூக்கி எறிஞ்சு போட்டு சொல்லணும். என்னென்றால் இன்றைக்கு நடந்த இந்த சிலை வைப்பானது ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தின் மீதான அத்துமீறலாகவும் ஆதிக்க பரம்பலாகவும் சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையாகவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு அடையாளமாகவும் தான் நாங்கள் பார்க்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை அனைவரும் ரிசைன் பண்ணி போட்டு சொல்லுவினமாக இருந்தால் சர்வதேசத்துக்கு போய் சேரும். பெருமதி, அதுக்கு ரெண்டு பெருமதி வேறும். என்ன ஒன்று பொலிட்டிக்கல் வியூ ஒன்று இருக்கு, பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. இவர்கள் இந்த குழப்பத்தை செய்வார்களாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீது ஒரு நம்பிக்கையின்மை வரும். நீங்கள் நான் இந்த கணத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த 2 கிழமைக்கு முதல் இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் இலங்கையிலிருந்து போய் சந்தித்தவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், 2027ஆம் ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் உடைஞ்சு விழும் கட்டாயம். ஒரு வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த ஒரு நிபுணர், மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வாளராகவும் தான் இருக்கார் அவர்.
அப்ப ம் அவர் இந்த கருத்து சொல்லுகிறார் என்றால் ஒரு உடைந்து விழக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பின் மீதுதான் என்பிபி தன்னுடைய படங்களை கட்டி கொண்டு வருகிறது என்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. ம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் அரசியல் பிரதிநிதியாலையும் ஒன்றையும் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் நின்றுதான் கதைக்க போறீங்கள் என்றால் நீங்கள் கதைக்கிறதால எந்த விளைவும் வரப்போறது இல்லை என்றால் இந்த ஒரு புத்தர் சிலையை அகற்ற முடியாத இந்த பதவி எங்களுக்கு என்னத்துக்கு? தேவையில்லை. அவர்கள் நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னால் நாங்கள் இந்த வருகின்ற காணொளிகளிலே வந்து பெரிய வீரவசனங்கள் மீறி கையை அசைத்து பேப்பரை இப்படி எல்லாம் ஆட்டி பெரிய அளவிலே சத்தம் போட்டு பேசுகின்றார்கள். இவர்கள் நீங்கள் சொன்னது போன்று இவர்களுக்கு தில் இருந்தால் ஒரு செயல்திறனற்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை துறந்து மக்களை திரட்டி கொண்டு போவார்களா இருந்தால் இந்த புத்தர் சிலை அகற்றப்படும். அதுபோன்று நீங்கள் சொன்னது போன்று சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படும். இன்று மற்ற இன்னொரு விடயத்தை நான் இதில் ஒரு வேறு கோணத்திலே நான் பார்க்க இதை விரும்புகின்றேன். திருமிகு ஞானேஸ்வரன் அவர்களே, என்னென்றால் இந்த என்பிபி அரசு வந்தவுடன் என்பிபி அரசை கவிழ்க்கிறோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றவர்கள் இந்த எதிர்கட்சியில் உள்ளவர்கள். அதாவது வந்து ஊழல்வாதிகள் தாங்கள் திருப்பி ஆட்சியை பிடித்து இலங்கையை சுரண்டுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்ற மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், இனவாதி சஜித்தாக இருக்கட்டும், மற்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இவர்களுடைய ஒரு நீங்கள் அறிந்திருக்க 21ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை நாங்கள் அறிந்த வரையிலே பிசுபிசுத்து போனதாக அறிகின்றோம். இந்த சரத் வீரசேகர் என்ற ஒருவர், அவர் இங்கு ஐநாக்கு வந்து கூட ஈழத்தமிழர்களுடன் வந்து பெரிய வாக்குவாதங்கள் சண்டையில் ஈடுபட்டவர், இல்லாமல் ஓடிவிட்டார். அங்கு போய் நின்று இனவாதத்தை இராணுவ தளபதியாக இருந்தவர், இனப்படுகொலைகள் செய்தவர், இன்று அங்கு போயிருந்தும் பல இனவாத சொற்களைத்தான் கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இவர்களுடைய பின்னணியிலே இந்த பௌத்த தேரர்களுடைய காவி உடைக்குள்ளிருந்து இவர்கள் இந்த புத்தர் சிலையை கொண்டு வைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்க முடியாது நினைக்கின்றீர்கள்? என்பிபி அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. உண்மையிலேயே என்ன பொறுத்தளவுல இது ஒரு ஒட்டுமொத்த திட்டம். இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை எந்த ஒரு சிங்கள அரசு வந்தாலும் அதை முன்னெடுத்தத்தான் போகுது. உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தை அல்லது ஒரு வருஷத்தை அவர்கள் மிக தமிழ் தேசியவாதத்தின் ஆதரவாளர்களாக அல்லது தமிழ் தேசியவாதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் போன்ற ஒரு போக்கை காட்ட முடியும். இதில் உள்ளுக்க இருக்கிறது சஜித்தா இருந்தாலும் சரியா, ஆட்சியில சஜித் இருந்தாலும் அல்லது ஆட்சியில ரணில் இருந்தாலும், எதிர்கட்சியில ஜேவிபி இருந்தாலும், ஜேவிபி ஆட்சியில இருந்து சஜித் இருந்தாலும், தமிழர்கள் மீதான அதிகார ஒடுக்குமுறையையும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை முன்னகர்த்துகின்ற ஒரு புள்ளி வரைக்குள்ள எல்லாரும் உண்டாதான் வருவாங்க. இதை நீங்கள் பிரிச்சு பார்க்கவே வேண்டாம். மஹிந்த ராஜபக்ஷ டீம் தான் இதை செய்யுது. அதை தங்களுடைய வாக்குகளை தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்பிபி இதை ஆதரிப்பது என்பது ஒரு ஒரு போக்காம உண்மை இல்லை. இதுல மஹிந்த ராஜபக்ஷ டீம் என்றதும் என்பிபி டீம் என்றதும் ஒன்றுதான். என்றா அதுல நிக்கிற ஆக்களை பாருங்க. எனக்கு தெரியும் என்றோடைய அந்த படங்கள்ல நிக்கிற ஆக்கள்ல சிங்கள தேசியவாத கட்சிகளோட அத்தனை உறுப்பினர்கள் நிக்கிறோம், அத்தனை ஆதரவாளர்களை நிக்கணும். அங்க என்பிபிக்காக வேலை செய்த வாக்களுக்கு வேலை செய்த ஆக்கள் நிக்கிறாங்க. திலிபரன்னாட படத்தை அடிச்சுடைச்ச ஆளெல்லாம் மெயினான ஆளெல்லாம் அங்க நிக்கிறான் அதுல. அப்ப நாங்கள் உண்மையிலேயே இதை பிரிச்சு பார்க்கவே கூடாது. இது ஒரு ஒட்டுமொத்த திட்டம். இந்த ஒட்டுமொத்த திட்டத்துல அதை எல்லாருமா சேர்ந்துதான் செய்வாங்க. சேர்ந்து செய்யல சில நேரம் ஒரு டீலும் அடிச்சு கொள்வாங்க தங்களுக்குள்ள. நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் எதிர்த்து போட்டு நீங்களே திருப்பி கொண்டு அதை வையுங்க. அந்த திட்டம் தான் நடந்திருக்கு. ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியால வச்ச சிலையை எடுங்கோண்டு கட்டளையிட்ட ஜனாதிபதியால திருப்பி அதை கொண்டே வைக்கிறத தடுக்க முடியவில்லை என்றால் இந்த நிறைவேற்று அதிகாரம் எங்கே இருக்கின்றது என்பதான் கேள்வியாமா. ரைட். அப்ப நாங்கள் இப்ப இதுகளை விட இப்ப புதுசாக ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க என்றால் 1950ஆம் ஆண்டுல அதுல கட்டிடங்கள் இருந்ததாகவும் அதுல தம்ம பாடசாலை நடந்ததாகவும் கதைகள் கிளம்பி ஓ அதுல ஒரு கட்டிடம் இருந்தது உண்மை.
1950 என்றால் கிட்டத்தட்ட 1948 தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1948 இருந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகுதான் ராயல் நேவி திருகோணமலையை விட்டு வெளியில போனது. ம். அது வரைக்கும் திருகோணமலையில ஒரு சிங்களவனையும் காண இல்லை காண இல்லை. என்பது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் 50ஆம் ஆண்டுல அங்க தம்ம பாடசாலை நடந்தது என்றால் எந்த அளவு வரலாற்று பொருளோட அந்த தகவல்கள் வெளியில வருது. திருகோணமலைக்கு நாங்கள் அறிந்த வகையில், நாங்கள் சிறுவனாக இருந்த பொழுது நாங்கள் அறிந்த வகையில் திருகோணமலைக்கு முதலாவதாக வந்த சிங்களவர்கள் திருகோணமலை நகர சபையில் சுத்த தொழிலாளர்களாகத்தான் வந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல மெல்லமாக இந்த சிங்கள குடியேற்றங்கள் திருகோணமலையில் திட்டமிட்டு கொண்டு 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 வரப்பட்டது. என்ன மற்ற பாருங்க, இப்ப கன்னியா வெண்ணூருட்ட தமிழனுடைய பூர்வீக சமயம் சார்ந்த ஒரு 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 புனித தலம் கன்னியா வெண்ணூரிட்டையே தங்களுடைய என்று இப்ப கபலீகரம் செய்து விட்டார்கள். அவர்கள் இந்த பௌத்தம், இலங்கையினுடைய பௌத்தம் என்பது ஞானேஸ்வரன் முற்று முழுதாக புனையப்பட்ட மகாவம்ச கதையின் அடிப்படையில் வைத்துத்தான் இந்த சிங்கள ஏகாதிபத்தியம் தமிழர்களை நசுக்கி நசுக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய சரித்திரங்களையும் வரலாறுகளையும் திரிவுபடுத்தி தங்களுடையதாக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், இப்ப நீங்கள் சொன்னதை நான் இன்னும் கொஞ்சம் ஒரு இதுக்கு ஆட் பண்ணலாம். என்னென்றால், இந்த விஜயன் வந்த கதை இருக்கு தானே, விஜயன் வந்ததை எல்லாரும் நம்பினோம் தானே, அப்படி வரையிலன்னு சொல்லப்படுது. பேராசிரியர்களே அதை வரையில என்று சொல்றாங்க. ராஜ் சோமதேவாவா இருக்கட்டும், நிர்மல் ரஞ்சித்தாக இருக்கட்டும், 2 பேருமே சொல்றாங்க எந்த ஆதாரங்களும் இல்லை, இது கட்டுக்கதை. ரைட்? அப்ப பாருங்க, அவங்க ஆரம்பத்திலிருந்து அந்த ஹிஸ்டோரியோகிராஃபி என்று சொல்றோம் நாங்கள். ரைட்? அதாவது வரலாற்று எழுத்தியல் என்று சொல்றோம். வரலாறுல இருந்து வரலாற்று எழுத்தியலை விருத்தி செய்து அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதுதான் இந்த பூகோள சக்தி இந்த வேலை என்று சொல்றோம். பூகோள ஏகாதிபத்தியம் தான் சிங்களவர்களுக்கு இந்த வரலாற்று எழுத்தியலை கற்பித்து கொடுத்தது. அந்த வரலாற்று எழுத்தியலை மாற்றி அமைப்பதன் ஊடாகத்தான் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா தீவையும் சிங்களவர்களோட கையில் கொடுக்கறதுக்கு இவங்கள் பிரிட்டிஷ் இப்ப பிரிட்டிஷ் நாங்கள் பிரிட்டிஷ் சொல்ல மாட்டோம், அது அமெரிக்காவை தான் குறிக்குது. அந்த ஏகாதிபத்தியத்தின் திட்டம் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் வரலாற்று எடுத்து பாருங்க. இப்ப அண்மையில யுனெஸ்கோ ஒரு கல்வெட்டு உண்டு கொழும்புல பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுல 3 மொழி தான் இருக்கு. தமிழ், சீனா, பேர்சிய மொழி 3 மொழி தான் இருக்கு, சிங்கள மொழி இல்ல. அந்த கல்வெட்டுல இருக்கிற விஷயம் என்னன்னா, அழகேஸ்வரன் என்ற தளபதி தன்னிடமிருந்த குறைந்த அளவு படை வீரர்களை வச்சுக்கொண்டு சீனருண்ட பெருங்கடற்படைய தளபதி செங்குண்ட பெருங்கடற்படையை எதிர்த்து போடுறான். என்னத்துக்கு? நீல வரக்கூடாதுன்றது தெரியும், அவன் தோப்பான் தெரிஞ்சு கொண்டு போடுறான். இது வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதியில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. தோல்வி அடைஞ்சோன்னா அவன் அந்த கைது செய்து சைனாவுக்கு கொண்டு 3 வருடங்கள் அரச பிரதிநிதியாக வச்சிருந்து தகுந்த மரியாதைகளோட திருப்பி கொண்டது இலங்கைக்கு விடுறான். அவன் ஒரு தமிழன், அழகேஸ்வரன். கடைசி இலங்கையின் கடைசி மன்னன் ராஜசிங்கன். அவன் கடைசி வரைக்கும் இலங்கையை கைவிட இல்லை ஆங்கிலேயர்கிட்ட. ஏனைய எல்லா ராஜ்யங்களும் விழுந்த பொழுதும் கடைசி வரைக்கும் போராடினவன் ஒரு தமிழன். ராஜசிங்கத்தையும் தங்கடையாக்கிட்டாங்களே, தங்கடையாக்குறாங்க. அதற்கு பின்னர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய மேதகு பிரபாரணவர், அவர் கடைசி வரைக்கும் ஒருத்தட்ட கையில இந்த அரசாங்கத்தை இந்த மண்ணை கொடுக்க எங்கட மண்ணை மட்டும் இல்லை, சிங்கள தேசத்தையும் காத்து நின்றதோட எங்களுடைய கடற்பரப்பையும் காத்திருந்தவர் அவர். அப்ப இந்த 3 பேரையும் எடுத்தீங்கன்றால் ஸ்ரீலங்கா என்ற சிலோன் என்ற ஈழம் ஒருபோதும் தலைபணியா மாட்ட நின்ற 3 சந்தர்ப்பங்களும் தமிழர்கள். இந்த வரலாற்றை தெரிஞ்சு கொண்ட ஏகாதிபத்திய சக்தி தமிழர்கள்ட்ட ஒருபோதும் ஸ்ரீலங்காவை கையளிக்க விடாது. அதுல மிக முக்கியமாக திருவோணமலையை கையளிக்க விடாது. சோ திருவோணமலையை முழுக்க சிங்களமயப்படுத்தணும் என்றது அமெரிக்காண்ட திட்டங்கள்ல உண்டு. நான் இப்ப கதைச்சு இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கு ஜனாதிபதியிட்ட இருந்து நான் அறிந்த அளவுல இந்த புத்தர் சிலையை அகற்ற சொல்லி வந்த கட்டளை NPP உயர்மட்ட கட்டளையாகத்தான் இருந்தது.
அவ்வாறாயின் ஒரு இரவுக்குள்ள அந்த புத்தர் சிலையை மீண்ட வைக்கணும் என்று சொல்லப்பட் கட்டளையிடக்கூடியவாறு முதற்கட்டளையை கையேற்றுக்கொண்டு மீளம் ஒரு கட்டளையை நிறைவேற்றத்தக்க வகையில வலு கொண்ட ஒரு சக்தி வெளியில இருந்து வெளியில நிற்கிறது. பட் அந்த இதில் இன்னும் ஒரு சக்தி விடயத்தை நீங்கள் இந்த வலுக்கொண்ட சக்தி வெளியில் நிற்கிறேன்னு சொல்றீங்க. என்பிபி என்றது வந்து ஜேவிபிக்குள்ள மறைந்திருக்கிற இன்னொரு பிம்பம், அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இன்றைக்கு என்பிபியை வந்து அங்கிருந்து அந்த கடிவாளத்தை பிடித்து கொண்டிருப்பவர் டீல்வின் சில்வா, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த டீல்வின் சில்வாவை வருகின்ற கிழமை ஐக்கிய ராஜ்யத்துக்கு வருகின்றார். இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இருக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தில் இல்லாத டீல்வின் சில்வாவை இங்கிலாந்து அழைத்திருக்கின்றது. அப்ப இந்த சூழ்ச்சிமத்தை நீங்களே யோசித்து பாருங்க. அதுக்கு முதல் அவர் இந்தியாவுக்கும் போயிட்டு வந்தார், மறந்துட்டீங்களே. ஆமாம் ஆமாம். அதுக்கு முதல் சைனாக்கு போயிட்டு வந்தார். யா. முதல் சைனாக்கு போனார், அப்புறம் இந்தியாவுக்கு போனார், இப்ப யூகேக்கு போறார். அப்ப இது ஒரு பெரும் திட்டம். திட்டமாமா. இந்த திட்டத்தை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் விளங்கிக் கொள்ளணும். விளங்கிக் கொண்டால் உண்மையிலே இந்த வக்கற்ற அரசியல்வாதிகள், தமிழர்களோட அனைத்து அரசியல் தரப்புகளையும் நான் வக்கற்றவர்கள் என்று தான் சொல்றேன். இன்றைக்கு எல்லாரும் சொல்லி இல்ல, அதான் உண்மை, அதான் யதார்த்தம், அதான் உண்மை. எல்லாரும் நாங்கள் கண்கூடாக கண்ட உண்மை. கடைசியாக மக்கள் முன்னணி கையெழுத்து வச்ச ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் மிக முக்கியமான வசனம் என்ன? ரைட், இதை இனப்படுகொலை என்று நீங்கள் we request to consider என்று அந்த வார்த்தை பாவிச்சிருந்தது. நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறோம், நீங்க கன்சிடர். அப்ப ஆங்கிலம் தெரியாதவர்கள் அல்ல இன்றைக்கு கடைசியா கையெழுத்து வச்ச அரசியல் தலைவர். அவர் அவர் எங்க படிச்சவரன்னு தெரியும், யூகே பாரிஸ். அப்ப அவருக்கு தெரியாத வசனம் அல்ல அந்த வசனம். அந்த வசனம் அதுல இடப்பட்ட அதன் கீழ் நீங்க கையெழுத்து வைக்கிறீங்கள் என்றால் நீங்களும் வக்கற்று போயிருக்கிறீங்கள் என்றதுதான் நிலைமை. இன்றைக்கு இந்த வக்கற்ற அவ்வளவு பேரும் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து விலகிறோம் என்று ஒரு கடிதம், முதல் நீங்க விலக வேண்டாமப்பா, 3 நாட்களுக்குள் இதற்கு சரியான தீர்வு வரையில்லைன்னா நாங்கள் விலகுவோம் என்று ஒரு அறிவித்தலை விடுங்க. ஒரு அறிவித்தலை விட வேண்டும். ஆமாம், ரைட். இனிமேல் பட்டு எங்களுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் பேசுகின்றதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஒன்றுமே தேவையில்லை. கதைக்கிறீங்கள் போய் நின்று நாடாளுமன்றத்துல, இனி என்ன மண்ணாங்கட்டியா போய் நின்று கதைக்க போறீங்க? இந்த துண்டு துண்டா நிலம் போய்கொண்டு இருக்குது. இதுக்கு பிறகும் உங்களுக்கு என்னத்துக்கு? நீங்கள் என்னென்ன இந்த வேட்டி அணிஞ்சு போவீங்கள்? என்னென்ன இந்த கோட்டை அணிஞ்சு போறீங்கள் இந்த கட்டிடத்துக்குள்ள? என்ன தமிழ் மக்கள்கிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுக்கு வந்து 2 சாய்ஸ் தான் இருக்கு. நீங்கள் கூறியது போல 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று அடிமை வாழ்வா, அல்லது நாங்கள் போராடி எங்களுடைய உரிமைகளை பரப்புகின்றோமா. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இன்றைக்கு எங்களை இந்த நிலைமையில கொண்டு விட்டதுக்கு முக்கியமான காரணம் ஐக்கிய ராஜ்யம், பிரிட்டிஷ்காரன் தான். பிரிட்டிஷ்காரனால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கின்றோம். அதே போல இதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடாது என்பதில் வந்து பின்புலத்திலிருந்து வலு கவனமாக வேலை செய்கின்றார். போராட்ட காலத்தில் கூட, போராட்ட காலம், ஆயுத போராட்டம் நடந்த காலத்தில் கூட கீனிமீனி என்று சொல்லப்படுகின்ற கூலிப்படைகளை அனுப்பி தமிழரை படுகொலை செய்தவர்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய இந்த பிரிட்டிஷ்கார். தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடாது என்றதில் வந்து மிக கவனமாக இருக்கின்றார். நீங்கள் இப்ப நான் சொல்ல போற தகவல் சில வேளையில உங்களுக்கு அதிர்ச்சியை கூட தரலாம். இப்ப ஒரு அரசாங்கம் அதுல மிக நுணுக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றால் அதுல சுவிஸ் அரசாங்கம் மிக நுணுக்கமாக அந்த வேலை செய்து கொண்டிருக்கு. சுவிஸ் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக திட்டமிடல்களினூடாக இந்த நகர்வை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஐக்கிய ராஜ்யம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை செய்கின்ற ஒரு அரசாக மாறி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்சர்லாண்டில் கூப்பிட்டு எல்லாரையும் கதைச்சவே இலங்கை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் என்பிபி இதற்கு பிறகும் 2-3 ரகசிய முன்னெடுப்புகளை செய்து இப்ப கடைசியாக யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வுக்கு சுவிஸ் அரசாங்கத்தின் நிதியுதவியினூடாக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. ரைட், நீங்கள் அதை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாணத்தின் பிரபல சட்ட வல்லுநர் ஒருவற்ற தலைமையில் தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாரும் போய் நின்ற அந்த நிகழ்வுக்கு ஃபண்ட் பண்ணினது சுவிஸ் கவர்மெண்ட். இல்ல, சுவிஸ் அரசாங்கம் வந்து என்றைக்குமே ஈழத்தமிழர்களுக்கு வந்து நேர்மையாக வேலை செய்து கிடையாது. அங்க எத்தனையோ இன்று வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கின்றார்கள். சுவிஸ் நாட்டினுடைய
நாட்டை தாங்கு பிடிக்கும் வலைகளாக அந்த நாட்டின் பிரஜைகளாகவும் இருக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்கள் எங்கு சென்றாலும் உழைப்பு உழைப்பு உழைப்பென்று உழைத்து ஒரு மக்கள் அந்த நாட்டுக்கு வரிகளை செலுத்துகின்றவர்களை தான். அப்படி இருந்தும் சுவிஸ் அரசு இன்ற வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நேர்மையாக வேலை செய்தது கிடையாது. அப்படி செய்ய போறதும் இல்லை. ஆனால் அதான் அவர்கள் அதை செய்யாமல் இப்போது மிக மிக நுணுக்கமாக வல்லாதிக்க சக்திகளின் செயல்முனைப்பு அரசாங்கமாக சுவிஸ் அரசு சுவிஸ் செட்டப்புகள் மாறிக்கொண்டு வருது. அதற்கு முழு பெரும் பலியாகி கொண்டிருக்கிறோம் என்றதுதான் எங்களுடைய மிக கவலையான சூழலாகவும் இருக்குது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வருகின்றபடியால் இறுதியாக ஒரு காத்திரமாக நீங்கள் ஈழ தமிழர்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? எங்கள் மண்ணையும் எங்கள் மக்களையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இருப்பு காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்றைய நிலை? உண்மையிலேயே இப்பொழுது தமிழ் மக்கள் அதாவது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் முன்னோக்கி நகர்வது என்பது மிக நெருக்கடியான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு தலைமை தாங்கி அந்த நிகழ்வை முன்னகர்த்த வேண்டியவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த போராட்டத்துக்கு கூப்பிடுறதை நான் சொல்லியிருக்கேன். அவர்கள் முதல் தங்களை தார பார்க்கும், தங்களை தார வார்க்கட்டும் இந்த போருக்கு. இதொரு மிக முக்கியமான, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் சிந்திக்கிற மாதிரி எங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று அடிமையா வாழ்றது அல்லது போராடுறது. இப்போ எங்களுக்கு போராடுறது தான் வாழ்க்கை. இந்த போராட்டம் எங்களுடைய வரலாற்று காலப்பகுதியிலேயே அந்த போராட்டம் எங்களுடைய தலைவர் தன்னுடைய ஒட்டுமொத்தத்தையும் தாரை வார்த்தார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை மிச்சம், அவ்வளத்தையும் தாரை வார்த்தார். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறீங்கள், ஒரு விஷயத்தை உங்களால் நகர்த்த முடியாமல் இருக்கு. ஆகவே அந்த நாடாளுமன்ற பதவியை இப்பொழுது தாரை வார்ப்பதனூடாக ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மிக காத்திரமான தலைமைத்துவத்தை வழங்க முடியும். அந்த தகவல் வெளிவரைக்குள்ள ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு உட்பட 8 மாகாணங்கள்லையும் 8 மாவட்டங்கள்லையும் 2 மாகாணங்களையும் ஒரு அதிர்வெழும். அந்த அதிர்வு தான் இந்த புத்தர் சிலைக்கு எதிராக முன்னகர போற ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கும். ஏனெனில் 8 மாவட்டங்களும் அதிர்வடைந்து ஒரு முன்னகர்வுக்கு வரைக்குள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களுடைய பதவிகளை துறக்கைக்குள்ள பன்னாட்டு அடிப்படையில் ஒரு நெருக்கடி நிலைமை தோன்றும். இலங்கையின் பொருளாதாரத்துல ஒரு தளம்பல் வரும். உடனடியாக இலங்கையின் பங்கு சந்தை சரி. நாங்கள் அதுல எல்லாம் பார்க்கணும். பங்கு சந்தை சரியும் பங்கு சந்தை சரிய உடனடியாக உலக நாடுகள், அதாவது உலக நாடுகள் நிறைய காசை கொண்டு வந்து போட்டுட்டீங்க இலங்கைக்குள்ள. அவைக்கு அந்த காசை திருப்பி எடுக்கணும். ஆகவே இந்த அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள வந்து சேர்வினோம். அதை தவிர சாதாரணமான தமிழ் மக்களை கொண்டே போராட்டத்துல முன்னகர்த்தி விட்டு போட்டு பின்னுக்கு நின்று கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்துல கதைக்கிறோம் என்று சொல்றது ஒருபோதும் இனி அதோட நான் பன்னாட்டுல இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னென்றால், இனி உங்களை தேடி வரப்போகின்ற ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரையும் நீங்கள் மிகச்சரியாக கவனித்து அனுப்பினால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் சாத்தியப்படும். நீங்கள் என்ன செய்த, நீங்கள் இந்த சிலைக்கு உங்களால் என்ன செய்ய முடிந்தது என்ற கேள்வியை நீங்கள் நான் எனக்கு வந்த தகவல்களின்படி அடுத்த இன்னும் 1-2 மாதங்களுக்குள்ள திக்விஜயங்கள் நிறைய நடக்க போகுது. தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் வரப்போயினும் என்றால் பல விஷயங்களை தேடி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போயினும். அப்பொழுது தயவு செய்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள் அந்த புத்தர் சிலைக்கு வெறுமனே ஒரு தனி புத்தர் சிலையாக, ஒரு தனி மாவட்டமாக, ஒரு சின்ன பிரதேசமாக இந்த விஷயத்தை இனி பார்க்காதீங்க. இன்று இந்த திருவண்ணாமலையில் நடந்த இந்த புத்தர் சிலை வைப்பானதுக்கு திருவோணமலை வாழ் மக்கள் அருண் ஹேமச்சந்திரவனுடைய வீட்டை இன்று முற்றுகையிட்டு இருக்க வேண்டும். நீ ஒரு தமிழ் அரசியல்வாதி, எங்களால் தெரிவு செய்யப்பட்டு நீ பாராளுமன்றம் சென்றவை இன்று என்ன மௌனமா இருக்கின்ற நாங்கள் கேள்வி இன்று பேசிய சொன்ன தொலைபேசியே தூக்குறாரு இல்லையா? மிக மிக வேகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு என்றால் அந்த காணிக்கு அவங்கள்ட்ட உறுதி இருக்கு. கடற்கரை காணி கடற்கரையில கட்டவே முடியாது என்பது 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு கடற்கரையில எதுவும் செய்ய முடியாத வகையில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2 கிழமைக்கு முதல்
திருவோணமலையின் கடற்கரையில் இருந்த அன்ஆதரைஸ்டு, அதாவது அனுமதியற்ற கட்டடங்கள் என்று சில கட்டடங்கள் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டது. பெரும்பாலும் தமிழர்களோட கட்டடம் அது. ம். அதெல்லாம் உடைக்கிறீங்கள் நீங்கள். அப்படி இருக்கத்தக்கன புதிதாக ஒரு சிலை, புதிதாக ஒரு கட்டுமானம் அந்த இடத்துல வருதென்றால் அதுக்கு உறுதி இருந்தால் என்ன, உறுதி இல்லாட்டி என்ன, சட்டம் என்ன சொல்லுது? ம். அதைத்தான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இந்த என்பிபி அரசும் சட்ட அதாவது மீறல். சட்டத்தை கிடப்பில போட்டுட்டு சிங்கள பேரினவாதத்தை முன்னெடுத்துகின்ற அரசை ஒழிய அவர்கள் இப்ப படம் காட்டுற சட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் கைது செய்யறமாவே செய்யறோம், பிடிக்கிறோம் வேண்டும். ஒட்டுமொத்த படம் அது தமிழர்களை ஒருபோதும் காக்கப் போவதில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நல்லது ஸ்ரீ ஞானேஸ்வரன், எங்களுக்கு இந்த தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. நாங்கள் இந்த திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பந்தமாக நாங்கள் மிக காத்திரமாக பேசியிருந்தோம். தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றோம். தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். புலத்திலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இனி எதிர்வரும் காலங்களிலே இந்த அரசியல்வாதிகள் இங்கு சில விஜயங்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கோ என்ற ஒரு செய்தியையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த கொதிப்பான இந்த சூழ்நிலையில உடனடியாகவே தொடர்பை மேற்கொண்டு இவ்வாறான ஒரு கலந்துரையாடலையும் ஒரு சந்திப்பை மேற்கொண்ட உங்களுடைய வானொலிக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். நிச்சயமாக விடைபெறுகின்றேன். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.